இன்னைக்கு நதியா உங்க ஸ்கூலுக்கு வந்திருந்தா. நீங்க பாத்தீங்களா? ஐயோ, உண்மை தெரிஞ்சிருச்சா? நதியாவா? எந்த நதியா? அதாங்க அன்னைக்கு ரவுடி பசங்க கிட்ட இருந்து காப்பாத்தணுமே, அந்த புள்ளதான். அந்த புள்ளையா? இல்லையே, நான் பார்க்கலையே. என்னாச்சு? பாக்கலையா? ஆனா அவ உங்களை பாத்திருக்கா. கடிச்சு போ போட்டு கொடுத்துட்டாளா? போச்சு போ, நல்லா மாட்டினடா செந்தில், கதை முடிஞ்சுது. இல்ல மதா, அந்த பொண்ணு பார்த்து சூப்பரா பாடம் நடத்துறீங்களாமே. அம்புட்டு பசங்களும் செந்தில் சார் செந்தில் சார்னு உங்களையே சுத்தி சுத்தி வராகலாமே. செந்தில் சார் பாடம் நடத்தினா யாருமே ஃபெயில் ஆக மாட்டாங்களாமே, அப்படியா? ஆஹா, நம்மளை பார்த்துட்டு அங்கன போய் அப்படியே மாத்தி சொல்லியிருக்க அந்த புள்ள. என்ன செந்தில் சார், பேச்சையே காணோம். என்னமதா, என்ன சொன்ன? இல்ல, நீங்க சொல்லி கொடுத்தா யாருமே ஃபெயில் ஆக மாட்டாங்களாமே. அப்படியே எனக்கும் சொல்லி தந்து பாஸ் ஆக்கி விடுறீங்களா? அதுக்கு என்ன, ஆக்கிடுவோம். ஆனா உங்களுக்கு ரொம்ப சிரமம் இருக்காது. நான் நல்லா படிப்பேன். உங்களுக்கு தெரியுமா, மூணாப்புல நான் தான் முதல் ரேங்க் வாங்கினேன். சரி அமதா, படிச்சிடலாம். நதியா வந்து உங்களை பத்தி சொல்லும் போது எனக்கு எம்புட்டு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஐயோ அமதா, இந்த ஸ்கூல் கதையை கொஞ்சம் நிப்பாட்றியா? வேற ஏதாவது சொல்லாமே. வேற என்ன பேச? வேற என்ன, நம்ம கல்யாணம் முடிஞ்சு எங்க ஹானிமூன் போறதுங்கறத பத்தி பேசலாமே. ஐயா, என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்புறம் வேற எப்படி பேசுறது? நதியா ஸ்கூல்ல என்ன பார்த்திருக்குமா? அப்படியே பார்த்திருந்தாலும் நான் வாத்தியார் இல்ல கிளர்க்கு தான் அமுதாட்ட போய் சொல்லிருக்கணுமே. ஏன் சொல்லல? அதுக்கு என்ன காரணம்? நதியா, ஒரு நிமிஷம். நீங்க போங்கடி, நான் வரேன். நேத்து நீ என்ன ஸ்கூல்ல பார்த்ததும் நான் வாத்தியார் இல்லைங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நேத்தியே நீ அமுதா கிட்ட நல்ல வாத்தியாரு, பசங்களுக்கு நான் அப்படி பாடம் எடுப்பேன் இப்படி பாடம் எடுப்பேன்லாம் சொல்லியிருக்க. அண்ணே, நாங்கெல்லாம் அப்பா வாங்கின கடனுக்கு திருப்பூர் கம்பெனில வேலை பார்க்க வேண்டியது. நான் இப்போ படிக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் தான். நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. அன்னைக்கு தனித்தனியா இருந்தப்பவே நீங்க 2 பேரும் அம்பிட்டு நல்லது செஞ்சீங்க. அப்படிப்பட்ட 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா எல்லாருக்கும் எம்பிட்டு நல்லது பண்ணுவீங்க. நான் சொல்ற ஒரு உண்மையில நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு அதான் அப்படி மாத்தி சொன்னேன். நதியா, இது நீ தெரிஞ்சு பண்ணியா இல்ல தெரியாம பண்ணியாலாம் எனக்கு தெரியல. ஆனா நீ பண்ணிருக்கிறது மிகப்பெரிய உதவி. ரொம்ப நன்றிமா. அண்ணே, நன்றிலாம் வேண்டாம் அண்ணே. அக்கா உங்களை ரொம்ப நம்புறாக. சரிண்ணே, வரேன். எப்படி இருக்க அமுதா? என்ன பண்ற? எனக்கு என்ன, சும்மாதான்.
நினைச்சேன் ராத்திரி ஒரு 10 ஆகும்னு. சாரி அமுதா, ஸ்கூல்ல எக்ஸாம்ஸ் நடக்குதுல்ல. இதுக்கு மேல நான் ஏதாவது பேச முடியுமா? என்ன சிரிக்கிறிய? கண்ணை மூடு, சொல்றேன். அப்படி என்ன சொல்ல போறிய? கண்ணை மூடு, சொல்றேன். என்ன தர? போன தடவை லவ் யூ, இந்த தடவை ரோசா. ஒன்னொன்னா பிரிச்சு பிரிச்சு தான் தருவீங்க போல. பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாலும் மொத்தமும் உனக்கு தானே. ஆ, ஆனா நீ இன்னும் லவ்வே சொல்லியே. சொன்னாதான் உங்களுக்கு புரியுமா? உன் கூட இருக்க இந்த நிமிஷம் மட்டும் இல்ல, நீ செய்யற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எதை சொல்றிய? இல்ல, அம்மா சித்தப்பா குடும்பத்துடைய முறைப்பாட்டை முடிச்சுக்கலான்னு சொன்னாங்கல்ல, அது காரணம் நீதான் சொன்னாங்க. பரவாயில்ல, இந்த வயசுல எங்களுக்கு தோணாததெல்லாம் நீ செய்றியே. அப்புறம் வாத்தியாருக்கு வாக்குப்பட போறவளுக்கு இந்த தெளிவு கூட இல்லைன்னா எப்படி? அதை எப்படி சொல்றதுன்னே தெரியலம்தா. இந்த முறைப்பாட்டை முடிச்சதுனாலாம் பங்காளி சண்டை முடியும்னு எனக்கு தோணல. என்ன, 2 குடும்பமும் இனிமே ஒன்னா இருக்கும், பேசிப்போம். இத உனக்காகவும் உமாக்காகவும் தான் நான் நல்ல விஷயமா பார்க்கறேன். புரியுது, ஆனா எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் மாறிடும், கவலைப்படாதீங்க. ஆமா, உன் தங்கச்சி தான் உனக்கு அவ்வளவு பிடிக்குமே, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல, எங்க முறைப்பாட்டையை சமாதானப்படுத்தின நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இந்த முறைப்பாட்டைய எப்ப தீர்த்துக்க போறீங்க? இல்ல, அப்படின்னு உங்க 2 பேத்துக்கும் நடுவுல அது ஒரு பெரிய கதைங்க. என்ன? நீங்களே சொல்லுங்க, ஊர் உலகத்துல பிள்ளைங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. இவளுக்கு வீட்ல என்ன குறை வச்சாக? ஒழுங்கா படிக்காம ஃபெயில் ஆயிட்டு அந்த விஷயத்த மறைச்சு போய் வர சொல்றா. அந்த கோவம் தான் இம்புட் நாளா பேசாமலே இருந்தேன். எனக்கு படிப்பு விஷயத்துல மட்டும் போய் சொன்னா பிடிக்கவே பிடிக்காதுங்க. நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டிய. நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? ஓ, ஒண்ணுமில்ல. ஹலோ, அப்படியா? வந்துடுறேன். அப்போதான் ஸ்கூல்லேருந்து தான் எனக்கு கால். நான் அர்ஜென்ட்டாக கிளம்பணும். நான் கிளம்புறேன், பார்த்து போயிடுறியா? சரி. மாப்பிள்ள மறுபடியும் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். விட்டா அடிச்ச போதும் இறங்கிறான். அதுக்குள்ள நம்ம இதை எடுத்துருவோம். சொல்லு. என்ன? அமுதா அவ தங்கச்சி உமா கிட்ட ஏன் இம்புட்டு நாளா பேசாம இருந்தா, அதுக்கான சரியான காரணம் எனக்கு தெரிஞ்சாகணும். அக்கா தங்கச்சிங்க அதுவும் ஒரே வீட்டுல இருந்துகிட்டு இத்தனை நாள் பேசாம இருந்தா என்ன கொலை குத்தமா பண்ணிருக்க போறாங்க? இத்தனை நாள் அமுதா சேர்த்து வச்ச காசை உமா எடுத்து செலவு பண்ணிருக்கலாம். இல்ல அமுதாவுக்கு எடுத்த புடவை அவ காலேஜுக்கு எடுத்து போட்டு போய் கிழிச்சிருக்கலாம். வேற என்ன மாப்பிள பெருசா இருந்திருக்க போதே?
ம்ஹும். இல்ல மாமா, வேற. மாப்பிள, எனக்கு தெரிஞ்ச எல்லா வழியிலையும் யோசனை பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு மேல என்கிட்ட காரணத்தை கேட்டா அந்த காரணத்தை சொல்லித்தே சரக்கு அடிக்கணும்னா அப்படி ஒரு சரக்கே எனக்கு அடிக்க வேண்டாம்டா. தாங்க மாட்டேன் மாமா. அந்த காரணத்தை சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. அமுதா அது உமா கிட்ட ஏன் பேசாம இருக்கான்னு தெரியுமா? அது இல்ல மாமா, ஒரு 3 அரியர் வச்சிருக்கா, அதை மறைச்சிருக்கா அமுதா கிட்ட. அதுக்கு போய் 3 வருஷமா அவ பேசலையா மாமா? நான் வச்ச அரியர்லாம் அவளுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஜென்மத்திலேயே மூஞ்சில முடிக்க மாட்டா. மாப்பிள, அந்த புள்ளைக்கு இம்புட்டு நேர்மை இருக்கிறது இந்த உலகத்துக்கே ஆகாது மாப்பிள. தங்கச்சி அரியர் வச்சு மறைச்சதுக்கு இம்புட்டு நாள் பேசாம இருந்தான்னா கட்ட போறவன் உன் சமாச்சாரம் தெரிஞ்சுன்னா அப்படிதான் மாப்பிள. ஜெயில போட்டாலும் ஆச்சரியம் இல்ல மாப்பிள, பாத்துக்க. என்ன மாமா நீ இப்படி பயமுறுத்துற மாதிரி பேசுற? அப்புறம் நீ சொன்ன சமாச்சாரம் அப்படி. மாமா இதுல இருந்து தப்பிக்க வேற வழியே இல்லையா? ஒரே வழிதான் இருக்கு மாப்பிள, நீ படு. மாமா என்னைய படிச்சு பாஸ் பண்ணுங்கிற. வேண்டாம் மாப்பிள. யூஜில 15, அப்புறம் பிஎட் சேர்த்தா அப்படி இப்படின்னு மொத்தத்துல 40 அரியர் கிட்ட வருது மாமா. 40 மாமா, நான் எப்படி படிச்சு பாஸ் பண்ணுவேன்? சாரி மாப்பிள, அதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லை. வணக்கண்ணா. என்னடா என்ன இங்கிட்ட இருந்து வரதுக்கு இம்புட்டு நேரமா? இப்பவே இப்படி இருக்க, நாளைக்கு சொல்ற வேலையை எப்படி முடிப்ப? அதெல்லாம் முடிச்சிருவேண்ணா. என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. நாளைக்கு நம்ம குடும்பமும் அந்த செந்தில் பைய குடும்பமும் கோயில்ல வச்சு மறுபாடு முடிக்க போறோம். இதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான், வகையெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இப்ப நாங்க என்னென்ன செய்யணும்? நாளைக்கு காலையில கோயிலுக்கு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செந்தில் பயல்கிட்ட வம்புழுக்கணும். நீங்க செய்யற சேட்டையில அந்த பைய உங்களை அங்கனையே இழுத்து போட்டு அடிக்கணும். என் மாமனார் கணக்கு நான் ரொம்ப பெருந்தன்மையானவனும் அந்த செந்தில் பைய பொறுக்கி மாதிரி தெரியணும். புரியுதா? புரியுதுண்ணா. அப்பா அப்படி இருக்காங்க? இப்ப பரவாயில்லண்ணா, நல்லா இருக்காரு. சரி, ஏதாவது வேணா கேளு. நாளைக்கு வரத மறந்துடாத. சரிண்ணா. சரி, வரண்ணா. ஏய், அவனுக்கு அவங்க ஆத்தால ஏதாவது சொன்னா சொல்லுன்னு கோவம் உச்சிக்கு ஏறும். நீ நாளைக்கு அவங்க அம்மாவை ஏதாவது அசிங்கமா பேசு, அவன் தானா வலிக்கு வருவான். என்னடா? இல்லண்ணே, பெரியவங்கள போய் அப்படி பேசுறது. உனக்கு உங்க அப்பா பொழைக்கணுமா வேணாமா? நான் சொல்றத மட்டும்தான் செய்யணும். தேவையில்லாத கருத்தான்னு சொல்லக்கூடாது. கிளம்பு. சரிண்ணா, வரேன். வந்துட்டாங்க. தெரியுதா எவ்வளவு லேட்டா வராங்கன்னு? ஏத்த நான் சொன்னா கேக்குறீங்களா? எப்ப பார்த்தாலும் பந்துக்கு இடம் பிடிக்கிற மாதிரி வந்து முன்னாடி வந்து நிக்கிறீங்க. அவங்க பாரு எவ்வளவு கெத்தா லேட்டா வரணும்னே அசால்ட்டா வந்துகிட்டு இருக்காங்க. எப்பா வந்திருக்கிறது முறைப்பாடு முடிக்க, இங்கே இந்த பிரச்சனை தேவையா? ஆமா, இவர் பெரிய யோகா டீச்சரு, எப்பயுமே பொறுமையா இருப்பாரு. சும்மா கண்ட நேரத்தில் தேவையில்லாம கோவப்படுற நேரத்தில் கோவப்படுறது இல்லை. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தோம். ரெண்டு குடும்பத்தாருங்களும்
முறைப்பாட்டை தீர்த்துக்கிட்டு ஒன்று சேர போறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கும் சந்தோஷம்தான் சாமி. ஏம்பாப்பா சின்னவன் முறைச்சிக்கிட்டு இருக்க பார்த்தா ஏதோ சண்டைகளுக்கு வந்த மையே தெரியுதே. அதான் எனக்கு ஒன்றும் புரியலங்க. ஐயா பூஜை ஆரம்பிச்சலாமா? இருங்க, சம்பந்தியும் வந்துடட்டும். சரிங்க, சந்தோஷம். பூஜை ஆரம்பிச்சலாங்களா? ஆரம்பிச்சிடலாம். கொடுங்க. டேய், எங்கடா இருக்கீங்க? இந்த கோயில்கிட்ட தானே இருக்கும், வந்துடுறோம். சீக்கிரம் வா. அவனை இன்னைக்கு நீ செத்தடா. அப்போ முறைப்பாட்டை முடிச்சுக்க 2 குடும்பத்துக்கும் சம்மதம் தானே? முடிச்சுக்கலாங்க. அப்பா ஆண்டவா, சந்தோஷம் ஐயா. 2 பேரும் திருநீர் மாத்திக்குங்க. இங்க பாருடா, யார் தெரியுதா? வாத்தியார். டேய் பஞ்சு முட்டாயே, யாரா நீ? இங்க வந்து எதுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? பிரச்சனையா? யாரு பிரச்சனை பண்ணது? இதோ நிகரான வாத்தியாரு. இவன் தான் அன்னைக்கு என்கிட்ட பிரச்சனை பண்ணான். இதை பாருங்க மாமா, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்போதைக்கு அதை பத்தி இங்க யாரும் பேச வேண்டாம். டேய், நான் எப்ப வேணா எங்க வேணாலும் பேசுவேன். ஏன்னா பாதிக்கப்பட்டது நானு. செந்திலு, என்னையா, என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லம்மா. என்ன ஒண்ணு இல்லையா? அன்னைக்கு நடந்ததுல உங்க ஆத்தா கிட்ட சொல்லலையா? எல்லாம் அவங்க வளர்ப்பு தானே.
வளர்க்க சொன்னா பொறுக்கிய வளர்த்துருக்காங்க. மா உள்ளே வளர்க்க தெரியலன்னா எதுக்குமா பெத்துக்கணும்? என்னம்மா பிளாம பேசிக்கிட்டே போறா, நீ வாடல சும்மா இருக்க? இதெல்லாம் ஒரு குடும்பமா? இவனுக்கெல்லாம் மரியாதை ஒண்ணுதான் கேடு.